இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மணத்தக்காளி கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி வந்து நம்ம தோட்டத்திலேயே பறித்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி. இதில் வந்து தூசு மண் இருக்கும் அப்படின்றதுனால தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். நம்ம அலசிட்டு இது முழு கீரையாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். கீரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண வேண்டியதான். இதை இந்த மாதிரி தான் அரிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கீரைகளையும் இதே மாதிரியே நம்ம அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு எடுத்துக்கிட்டு எப்படி வந்து செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். கீரை எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும் நம்ம வந்து பார்த்துடலாமா, என்னென்ன வேணும்ன்ட்டு. வாங்க. தக்காளி, வெங்காயம். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து அது மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போதுமானது இந்த கீரைக்கு. அடுத்தது பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சீரகம், கொஞ்சம் சீரகம் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். சீரகம், கல்லுப்பு, கடுகு, மஞ்சத்தூள், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பத்தை வச்சு பலார் சட்டி வச்சுக்கலாம். பலார் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சி, எண்ணெயை ஊற்றியாச்சு. இனிமேல் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதையும் சீரகத்தை நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம கொட்டிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும் அப்படியே. அடுத்ததாக தக்காளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கொட்டிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாக்க தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுக்கலாம். நம்ம அலசி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கீரையையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டிக்கலாம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த மணத்தக்காளி. அதனால் மணத்தக்காளி கீரை வந்துட்டு எல்லோரும் சாப்பிடுங்க, அவாய்ட் பண்ணிக்கிறாதீங்க. இதை நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டு தோட்டத்துலேயே வந்து நம்ம இதை வளர்க்கலாம். வளர்த்து நமக்கு தேவையான காய்கறிகளையோ கீரைகளையோ நம்ம தோட்டத்திலேருந்தே நம்ம அறுவடை செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதில் கிடைக்கிற சுகமே நமக்கு ஒரு தனி சுகம்தான். ஓகே, இதை நம்ம வணக்கலாம். இந்த கீரையோட தண்ணியை பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குதுன்னு பாருங்கள். கீரையில் உள்ள சாரெல்லாம் வந்துருமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு பச்சையெல்லாம் அங்கே தெரியுது பாருங்கள். ஓகே, எல்லா கீரையும் கொட்டியாச்சு. நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். வணங்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா போதும். கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வேகணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, அந்த உப்பே போதுமானதாக இருக்கும். அப்படி சப்போஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். கீரையில் வந்து அதிகம் போடக்கூடாது. மணத்தக்காளி கீரையில் வந்து கீரை ரொம்பவே வந்து உப்பு தாங்காது. அதனால் நம்ம கம்மியாக போட்டாலே போதும். நல்லா வதங்கட்டும். இந்த கீரையில் உள்ள சாறு இந்த தண்ணியை வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கும். நம்ம தண்ணி வேணும்னா தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள், தண்ணி அப்படியே கீரை வந்து சுண்ட சுண்ட தண்ணிலாம் வருது பாருங்கள். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். இந்த தண்ணியிலேயே அப்படியே நல்லா சுண்டும். அப்படியே சுண்டி வரட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அரியும் போது கீரை எவ்வளோ கீரை இருந்தது, இப்போ பாருங்கள் சுண்டும் போது எவ்வளோ கொஞ்சனா போயிடுச்சுன்னு. இன்னும் நல்லா வேக வேக கம்மியாக போயிடும். கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். கீரையில் பாருங்கள் தண்ணி நல்லா வருது பார்த்தீங்களா. இந்த தண்ணியே நமக்கு போதுமானது. நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். இன்னொரு கீரையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், முருங்கைக்கீரை. நேற்று இந்த முருங்கைக்கீரையை ஒடிச்சிட்டு வந்துட்டு நல்லா பறித்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாம் உருவினது முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு எல்லாம் உருவி வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா முருங்கைப்பூ பொடி வந்து செய்யலாம் அப்படின்றதுனால தான்.
முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து அப்படியே தானே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் நல்லா பறித்து ஃபஸ்ட்டே வந்துட்டு கழுவிட்டு பறித்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சா நல்லா மொறு மொறுன்னு வரணும். ஏன்னா நேற்று தான் பறித்ததுனால அப்படியே இன்னும் பச்சையாக இருக்குது. அந்த பச்சைத்தன்மை மாறி காஞ்சி போய் ட்ரையாக வரும். அப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பொடியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கருவேப்பிலை பொடி, துவையல் பொடி எல்லாமே செய்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே இதையும் செஞ்சுக்கலாம். வெயிலில் வச்சோம் அப்படின்னாக்க மண், தூசு எல்லாம் படும். மறுபடியும் வந்து அதை கழுவ முடியாது பார்த்திங்களா. அதனால தான் வீட்லேயே வந்துட்டு காய வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த கீரையை பார்த்துடலாம். கீரை நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறத அந்த பருப்பையும் போட்டுக்கலாம். இதுலேயே எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் நம்ம கொட்டிக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுவையான மணத்தக்காளி கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கூட்டு செஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.